ஒரு நாள் தான், அது உனக்கு பொறுக்கலையாமா? ராணியக்கா, ராணியக்கா. ஏக்கா, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சா? ஏக்கா, மேல தெருவுல இருந்து சீலக்கார வந்துகிட்டு இருக்கானாமா, வாங்க போய் எடுத்து வச்சிருவோம். எம்மா, நீ மட்டும் போய் சீலை வாங்கினா நாங்க எப்பமா துணி எடுக்கிறது? ஏட்டி, உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் போய் டவுன்ல தான் எடுக்கணும். நாங்க இங்கனக்குள்ளே எடுத்தோம்னா 500 ரூபாயில முடிஞ்சு போகும். உங்களுக்கு அப்படியா? ஆமாமா சத்தியா, இங்கேயே எடுத்துடுறோம். அப்புறமா அடுத்த வாரத்துல உங்களை கூட்டிட்டு போறோம். என்ன? அட போங்கதே, இப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனா யாருமே எடுத்து தர மாட்டாவ. ஏட்டி, நாங்க எடுத்துறோமே, இத்தனை துணியை போட்டு திரியறீங்க. ஒரு தடவை கடைக்கு போனா 5000 10000 முய் வச்சிட்டு எப்படி சொல்றா பாரு. உனக்கு துணி எடுத்து கொடுக்காம தெருவுலயே திரிய விட்டுருக்கேன். சரி சரி விடுங்கக்கா. சரி சரி விடுங்க. அக்கா சீலக்கால போயிருவா, வாங்க. ஏன் சத்யா, இப்ப நான் என்ன சொல்லிட்டு அம்மா இப்படி கோச்சிட்டு போறா? வாய மூட்டுட்டி, உன்னாலதான் இவ்வளவும். இப்ப துணி எடுத்து கொடுக்க கூட்டு போவாளா மாட்டாங்களான்னு வேற தெரியலையே. அதெல்லாம் நான் பாப்பா கிட்ட சொல்லி சரி பண்ணிக்குவோம், விடு. அக்கா, இந்த புடவை அழகா இருக்குக்கா. ஆமா சிலா, ஆனா போன வருஷம் நான் இதே சேலை தானே கட்டுனேன். என்ன எவ்வளவு இது? 800 ரூபாமா. 800 ரூபாயா? ராணி அக்கா வந்துட்டீங்களா? ஏக்கா இவ்வளவு நேரம்? நேரத்துல வந்திருக்கலாம்ல. அவர் போகணும் பறக்குறாரு. சீலக்கார வந்திருக்காருன்னு தங்க பொண்ணு சொல்லிட்டாம தெரியும். மாரியக்கா, உங்க வீட்டு வழி தானே வருவாங்க, உங்களுக்கு என்ன நேரத்துல வர தெரியாதா? ஆமாம்மா, நான் உன்ன மாதிரி வேலை வெட்டி எதுவும் இல்லாம வீட்லயே உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்தா எல்லாம் தான் தெரியும். சரி சரி சேலை எடுங்க. பாருங்கம்மா, என்ன சீலை வேணும்னு பாருங்க. வள்ளி, உன் கையில வச்சிருக்க சீலை கொண்டாமா, நீ எடுத்து வச்சிருக்கியா? இல்லக்கா, சும்மா பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். மாரி, இந்த புடவை நல்லா இருக்கா? நல்லாதான்க்கா இருக்கு. ஏக்கா, வருஷம் மஞ்சளி இந்த மாதிரி தான் நீங்க கட்டுறீங்க. கொஞ்சம் வேற மாதிரி எடுங்க. ஒரே மாதிரி இருந்தா நல்லாவே இருக்காதுக்கா. தங்கப்பண்ணே, இது எப்படி இருக்கு? இது சூப்பரா இருக்குக்கா. எந்த விசேஷத்துக்கு வேணாலும் கட்டிக்கலாம், பாத்துக்கிடுங்க. நல்லா இருக்கு, இதே எடுத்துக்கிடுங்கக்கா. ஆமா ராணி அக்கா, பிரமாதமா இருக்கு. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடி நானே எடுத்துப்பேனே. வேணும்னா எடுத்துக்கம்மா, நான் வேற ஏதாவது எடுத்துக்கிறேன். வேண்டக்கா, ஆசைப்பட்டு எடுத்துட்டீங்க. பிறகு என்ன, வச்சுக்கிடுங்க. என்ன அந்த அரக்கு பார்டர் போட்ட சேலை கொண்டாங்க. ஏய் தாய் கிழவி, எதுக்கு இப்படி கிழவிக மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க? தங்கப்பொண்ணு, எனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ அதான் தங்கப்பொண்ணு நான் எடுக்க முடியும். உன்ன மாதிரி முடிய விரிச்சு விட்டுக்கிட்டு குசவ வச்சு கட்டிட்டா தெரிய முடியும். ஏன் மாரியக்கா கோவிக்கிறீங்க? நல்லாதான் எடுங்களே. மாரியக்கா, அந்த சீலை எல்லாம் கிராமத்து பொம்பளைங்க கட்டுறதுக்கா, நல்லாவே இல்ல. அதுக்கு இந்த மஞ்சையும் ரோஸ் பார்டர் போட்டது எடுங்க. ஆமாமா மாரி, அதை எடுத்துக்க, நல்லா இருக்கும் உனக்கு. என்ன எவ்வளவு இது? 900 ரூபாமா. 900? இப்பதானே என்கிட்ட விலையை குறைச்சு சொன்னீங்க. அதுக்குள்ள 100 200 கூட்டிட்டே போகுமோ? ஏம்மா, அந்த சாரி அங்கனுக்குள்ள கிடக்கு, இது வேற. சரி தங்கப்பொண்ணு, எனக்கு ஒரு சாரி செலக்ட் பண்ணி கொடு பாப்போம். இந்தாங்கக்கா, இந்த சாரி எடுத்துக்கிடுங்க. நல்லா இருக்கு, எடுப்பா இருக்கு. ராணியக்கா, மாரியக்கா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா வள்ளி? போதும். தங்கப்பொண்ணு, எனக்கும் ஒண்ணு எடுத்துதா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுசீலா. எப்ப பார்த்தாலும் துணி கடைக்கு வந்தா நாங்களே தான் உனக்கு செலக்ஷன் பண்ணி தரணுமோ? உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுமா சீலா. பிறகு அது நல்லா இருக்கா இல்லையா நாங்க சொல்றோம். எனக்கு எது எடுக்கனே தெரியலக்கா. உன் வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் கத்த தெரியுது, ஒரு புடவை எடுக்க தெரியாதா? மடமடன்னு எடு. எடுமா, நிறைய கலர் இருக்கு பாருங்க. கோல்டன் கலர் சாரி எல்லாம் கூட இருக்கு. இப்போ அதுதானே ட்ரெண்டிங், எடுத்து காட்டுடா. ஆமா தங்கப்பொண்ணு, என் பிள்ளைங்க கூட அத காட்டிட்டே இருந்தாங்க. நீ அதெல்லாம் எடுக்கலாம்ல. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே செய்யாதுக்கா. இந்த மாதிரி நல்ல எடுப்பா டிசைன் போட்ட மாதிரி இருந்தா தானக்கா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம என்கிட்ட கொஞ்சம் நகை கூட இருக்கு பாத்தீங்களா? என் மாமியார் இதெல்லாம் போடுனா காருன்னு கத்திட்டு கிடக்கும். ஏன் அந்த புடவைகளை கட்டி நீ இருக்கிற நகை நட்ட போட்டா ஆகாதுண்டா? அது இல்லக்கா, நகையும் ஒரே கலரு, புடவையும் ஒரே கலரு, அது எப்படிக்கா நல்லா இருக்கும்? எந்த புடவையும் கட்டி பார்த்தா தான் தங்கப்பொண்ணு நல்லா இருக்கும். இப்ப சில்வர் கலர்லாம் வர்றது தானே ட்ரெண்டிங். என்ன, ஒரு சில்வர் கலர் சாரி இருந்தா எடுத்து போடுங்க பாப்போம். அது அடுத்த வாரம் கொண்டு வரேம்மா, இன்னும் வரல. என்ன கேட்டாலும் கிடைக்கும்ங்கறீங்க, இப்ப கேட்டா இல்லங்கறீங்க. சரி நான் ஒண்ணு பாக்குறேன். அக்கா, இந்த சேலை நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? தங்க பொண்ணுக்கு மட்டும் எங்க இருந்துதான் இந்த மாதிரி சீலை கிடைக்கோ தெரியல. எடு சீலா, நிறைய சேலைங்க இருக்கு பாரு. உனக்கு எது பிடிக்குதோ எடு. என்ன, அங்க இருக்க ரோஸ் கலர் புடவை எடுங்க. இந்தாங்கம்மா. தங்க பொண்ணு, இந்த சேலை நல்லா இருக்கா? அக்கா, இந்த சேலை எனக்கு தந்துடுறீங்களா? இல்லவே இரு, என் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு இந்த 2 சேலையில எது நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு வந்து அப்புறமா உனக்கு தாரேன். என்ன, இந்த 2 சாரி மட்டும் எடுத்துட்டு போறேன். என் வீட்டுக்காரர்கிட்ட காட்டிட்டு வந்து தாரேன். என்ன?
சரிம்மா, கசங்காம அப்படியே எடுத்துட்டு வாங்க. நான் இந்த தெருவெல்லாம் சுத்திட்டு தான் இனி போகணும். என்ன ஒத்தரோசா அதிசயமா இருக்கு, வீட்டுக்கார்கிட்ட காட்டிட்டு வரேங்கிறீங்க. ரூபா தரது அவர்தானே, அப்புறம் ஏன் கூட எடுத்த குறைச்சு எடுத்தேன்னு வரி காட்டிட்டே வந்துடுறேன் தங்க பொண்ணு. ஆமா, ஒரு வார்த்தை கேட்டு எடுத்துருமா, இல்லனா எதுக்கு வம்பு? ஏங்க ஆ எங்க வள்ளி போய் தொலைஞ்ச? காலையில இருந்து நான் வீட்ல இருக்கேனே, ஒரு காப்பி போட்டு கொடுக்கணும்னு கூட உனக்கு தோணல? இருங்கங்க, சீலக்காரன் வந்தா பொங்கலுக்கு துணி எடுக்கணும்ல, டவுனுக்கு போனா 1000 2000 செலவாகும். இங்கன்னா 500 1000 முடிச்சுக்கலாம்ல. அதான் இது ரெண்டுல எதுங்க நல்லா இருக்கு சொல்லுங்க. இந்த சிவப்பு பட்டு புடவையை நீ எடுத்துக்க, அந்த ரோஜா பூ கலர்ல இருக்கதை எங்க அம்மாவுக்கு கொடுத்துரு. நான் எது நல்லா இருக்குன்னு கேட்டா உங்க அம்மாவுக்கு கொடுக்க சொல்றீங்க? என்ன கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இப்பதானே முதல் முறையா ஒரு புடவையை கொடுக்கறேன்னு சொல்றேன். கொடுத்தாதான் இப்ப என்ன? நானே வேலை கம்மி ஆகட்டும் தாங்க இங்க எடுக்கிறேன். நீங்க என்னன்னா இப்படி கூட கூட அவங்களுக்கு கொடுக்கல இவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேப்பா, நீ நல்லா இருக்கியா? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா? பாவி மனுஷன், அதுக்குள்ள போன் போட்டாச்சு. எல்லாம் நல்லா இருக்கோமா? இதான் உங்க மருமக உங்ககிட்ட பேசணுங்கிறா, அதுக்கு தான் போன் அடிச்சேன். இருங்க ஸ்பீக்கர்ல போடுறேன். பேசு. இப்ப என்கிட்ட சொன்னதா அப்படியே எங்க அம்மா கிட்ட சொல்லு. பாவி மனுஷா. எத்தே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மருமகளே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேத்தே. ஏத்தே அங்கனுக்குள்ளேயே இருக்காட்டி தான் நான் என்ன இங்க வந்து 2 நாள் எங்க கூட இருந்துட்டு போகிறது. வாரேம்மா வாரேன். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, என்னம்மா? என்ன மருமகளே? ஒண்ணு இல்லத்தே, பொங்கலுக்கு 2 புடவை எடுத்துட்டு வந்தேன். எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு. அதான் நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்களா இல்ல இவர்கிட்ட கொடுத்து விடட்டுமான்னு கேட்டேன். எனக்கு எதுக்குமா புடவை எல்லாம்? இருக்கட்டும் தே, உங்களுக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்கு? நாங்க தான் உங்களுக்கு பிள்ளைங்க, நாங்க தானே எடுத்து கொடுக்கணும். இவர்கிட்ட எடுத்து கொடுத்து விடுறேன், வாங்கிடுங்க தே. சரி மருமகளே சரி, என் மருமக தங்கமான புள்ள. என்ன சீக்கிரம் போய் வேலை பேசிட்டு வா, கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வாரு. பாவி மனுஷன், நான் 10 ரூபா மீதி பண்ணலான்னு பார்த்தா இப்படி என் தலையில இடிய போட்டுட்டானே. அந்த கிழட்டு சிறுக்கி புடவை கட்டுனாதான் என்ன கட்டாட்டினாதான் என்ன, வயசு பிள்ளை மாதிரி சரி சரிங்கிறான். போ சீக்கிரம். ஆ ஏன் போயிட்டு மூஞ்சி இப்படி இழுத்துக்கிட்டு வார? ஆமா, எதுவுமே விளங்குறது இல்லக்கா. இந்த 2 புடவையில எது நல்லா இருக்குன்னு கேட்டா எனக்கு ஒண்ணு என் அம்மாவுக்கு ஒண்ணு கொடுங்கறான். சரி விடுமா வள்ளி, மாமியாருக்கு தானே ஒண்ணு கொடுத்து விடு. ஏத்தக்க போடு, உன் மாமியாருக்கு நீ எடுக்கலையா? போன வாரமே என் வீட்டுக்கார் கூட வெளியே போனாங்களக்கா, அப்பவே எடுத்துட்டு வந்துட்டாவ. நான் தான் உங்க கூட சேர்ந்து வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன். தங்க பொண்ணு, எனக்கு ஒரு சேலை எடுத்து தான். ஏய்ல, இன்னுமா ஒரு சீலை கூட எடுக்காம இருக்க? அந்த மாரியக்கா வேண்டாம் நாங்க போட்டுக்கவல, அந்த நூல் புடவையை எடுத்து கட்டு. சரி அண்ணே, எல்லாருக்கும் ரூபாய் சொல்லுங்க. இல்ல சீக்கிரம் ஒரு புடவையை எடு. சீலா, அங்க உன் கை கிட்ட ஒரு சிவப்பு புடவை இருக்கு பாருமா, உனக்கு நல்லா எடுப்பா இருக்கும். ராணி அக்கா சூப்பர், எப்படி எடுத்திருக்காவ பாருங்க. நல்லா இருக்கமா சீலா? அட, இந்த புடவையை முன்னாடி பார்த்திருந்தா நான் எடுத்துப்பேனே, அட்டகாசமால இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குக்கா. சரி என்ன ரூபாய் சொல்லுங்க. ஏம்மா உங்க கையில உள்ளது 3000, அந்த அம்மா கையில உள்ளது மொத்தமா 5000, அந்த அம்மா கையில உள்ளது விலைக்கு ரொம்ப கூடம்மா, அது ஒரு புடவை 6000 ரூபாய்க்கு வருது. ஏய் அம்மா, புடவை விலைய கேட்டா புடவை கடை விலையில சொல்றிய? ஏம்மா நான் கூட குறைச்சலால சொல்றது இல்ல, நானும் தெரு தெருவா சுத்துறவன் தான். எனக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் வேண்டாமா? மத்தபடி நான் அநியாய விலையில சொல்றது இல்ல. என்ன எங்களுக்குள்ள புடவை எவ்வளவு? மஞ்ச புடவையோட விலை 900, இவங்க கையில இருக்கிறது 1200. சரி புடவை விலை 600 ரூபான்னு போட்டு கணக்கு எழுதிக்கங்க. என் புடவைக்கு 700 ரூபாய் போடுங்கண்ணே. என் புடவைக்கு மொத்தமா 3000 ரூபாய் போட்டுக்கங்க. என் புடவைக்கு 4000 ரூபாய் போடுங்க. என் புடவைக்கு 1500 ரூபாய் போட்டுக்கிடுங்க. ஏம்மா என்னம்மா இது, ஆளாளுக்கு இப்படி விலையை குறைக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க கையில வச்சிருக்கிறது ஒரிஜினல் பட்டு, அது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன பட்டா இருந்தா என்னண்ணே இவ்வளவு கூட வச்சு வைக்கிறீங்க? எப்படியோ நாங்க குறைப்போம்னு நீங்க கூட விலை வச்சுதான் வித்திருப்பீங்க. குறைங்க நேரமாயிட்டு இருக்கு. என்னே எனக்கு கூட 1500 ரூபாய் ஜாஸ்தி தான், 1200 ரூபாய் போட்டுக்கிடுங்க. அப்ப நானும் இன்னும் 300 ரூபாய் குறைப்பேன். ஏம்மா சும்மா தாரே எடுத்துக்கிட்டு போயிடுங்க, இதுக்கு தான் இந்த கீழே தெருவுக்கே வாரது இல்ல. கீழே தெருவுனதும் ஞாபகத்துக்கு வருது. என்ன கிழக்கு தெரு போயிட்டீங்களா? அங்குள்ள கீதா என்ன சேலை எடுத்தா, எவ்வளவுக்கு எடுத்தா? ஆமாம்மா, ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் என்ன சேலை எடுத்தாங்க, எவ்வளவுக்கு எடுத்தாங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது தான் என் வேலை. இங்க பாருங்கம்மா, அவ்வளவு விலை குறைக்க முடியாது. ஏம்மா உன் சேலை 1700 ரூபாய் போட்டுக்கிறேன். ஏம்மா உங்களுக்கு மொத்தமா உங்க 2 பேர்த்து சேர்த்து 5000 ரூபாய் போட்டுக்கிடுறேன். உங்க சேலையை 700 ரூபாய்க்கு போட்டுக்கிடுறேன், உங்க சேலையை 1200 ரூபாய்க்கு போட்டுக்கிடுறேன். ரூபாய் கொண்டாங்க. ஆனாலும் விலை கூடதானே. கூட நான் புடவை வச்சுட்டு போமா, நீ புடவை எடுக்கலன்னு யாரும் இங்க அழுகல. ஏய் அம்மா என்ன விலை குறைக்கிறாங்க சாமி. சரி ஏனே கோவப்படுறீங்க? இன்னும் கொஞ்சம் குறைச்சல போட்டு கணக்கு எழுதி வைங்க. அடுத்த வாரம் வந்து ரூபாய் வாங்கிடுங்க. அடுத்த வாரமா? ஏம்மா
அட்வான்ஸ் ஆகுது ஏதாவது கொடுத்துட்டு போங்கம்மா. ஏய் அம்மா, என்னை நாங்களும் அடுத்த வாரமே ரூபாவை தந்துக்கிடுறோம், வாங்கிக்கிடுங்க. சை, இனி இந்த தெருவுக்கே வரக்கூடாது.